விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் அப்படின்னு ஒருவர் சொல்றார். நண்பர்களே, குறள் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே, அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் அப்படின்னு ஒருவர் சொல்றார். நண்பர்களே, அகனமர்ந்து ஈதலின் நன்றே அப்படி என்றால் என்னவென்றால், அகம் உள்ளம், உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க ஈதலின் கொடுப்பதை விட நன்றே. எது நன்று? முகனமர்ந்து அப்படி என்றால் முகமலர்ச்சியோடு இன்சொலன் நல்ல சொற்களை பேசக்கூடியவனாக ஆகப்பெறின் இருப்பது நல்லது. நல்ல சொற்களை பேசக்கூடியவனாக இருத்தல் எதை விட நல்லது? அகமகிழ்ந்து அடுத்தவர்களுக்கு பொருள் கொடுப்பதை விட முகமலர்ந்து அடுத்தவர்களிடத்தில் நாம் பேசுவது நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, பேசிக்காக வந்துட்டு இப்போது அடுத்தவர்களுக்கு பொருள் கொடுக்கணும்னா நாம் வந்துட்டு ஓரளவாவது கொஞ்சம் வசதியாக இருக்கணும், இல்லை மிடில் ஃபேமிலியாக இருக்கணும், இல்லை அதுக்கு ஒரு குணம் உண்டு. அது கொஞ்சம் வசதி படைத்தவர்களுக்கு ஏற்ற செயல். ஆனால் முகமலர்ந்து என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் முகமலர்ந்து இன்னொருத்தர்கிட்ட பேசலாம் இல்லைங்களா? அது ஈஸியான விஷயம் தானே. அப்படி அந்த அகமகிழ்ச்சியோடு கொடுப்பதை விட முகமலர்ந்து நம்ம பேசக்கூடியது இன்பமாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு அதை விட இது சிறந்தது. காசா பொருளா பேசு, சும்மா எல்லார்கிட்டையும் பேசுறதுல என்ன இருக்குது? எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசுறதுல என்ன இருக்குது? அவங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரு சொல் நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சொல்லானது அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும், அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். ரெண்டாவது, சில பேர் ரொம்ப துவண்டு போயிருப்பார்கள். 1008 துக்கங்கள் இருக்கும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒருவரை மீள கொண்டு வருவது எது? அடுத்தவர்களுக்கு ஆறுதல் கூறுவது. துன்பத்தில் தோல்பவருக்கு மருந்து எது? நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கமான வார்த்தைகள், அவர்களை அதிலிருந்து மீளச் செய்து கொண்டு வருவது. தோல்வியில் புரள்பவர்களுக்கு நாம் கொடுப்பது எது? வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல ஊக்கம். அவர்களுக்கு கொடுப்பது என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அனைத்தும் எங்கிருந்து வருகிறது? நாம் கொடுக்கக்கூடிய சொற்களினால் வருகிறது. எனவே ஒருவரின் வாழ்க்கைக்கு அடிப்படை மிகவும் தேவையானது ஊக்கம். அந்த ஊக்கம் என்ன? நம்ம அடுத்தவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தன்மையுடையவராக இருக்க வேண்டும். மனமகிழ்ந்து அதை கொடுக்கணும். அவங்கள இம்பார்ட்டன்ஸ், அவங்க நம்ம கொடுத்தா நம்ம சொல்கிறத அவன் ஏற்றுக்கக்கூடிய மனமேன்மையில் அதை நம்ம ஊக்கம் கொடுக்கணும். அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே இந்த நல்ல சொற்கள் என்பது அடுத்தவர்களை வாழ வைக்கும். நல்ல சொற்கள் அடுத்தவர்களை நல்ல பாதைக்கும் நல் வாழ்க்கைக்கும் எப்பொழுதும் அழைத்து செல்லும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, அகனமர்ந்து ஈதலை விட முகமலர்ந்து பேசு நல்லா அடுத்தவங்க கிட்ட. அது அதை விட இது சிறந்தது. ஏன்னா பொருள் கொடுத்தா அது அந்த டைமுக்கு. ஆனால் முகமலர்ந்து பேசி அவனுக்கு ஊக்கம் கொடுக்கின்றேன் என்றால் அவனை வாழ்க்கையில் நல்ல பாதைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம் என்ற அர்த்தம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.